நாமே நிதானித்து அறிந்தோம் என்று 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? 2025 ஆண்டு 1ஆம் மாதம் துவக்கி 11ஆம் மாதம் முடிய ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இந்த 12ஆம் மாதத்திலும் இந்த 15ஆம் தேதியிலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனை நன்மைகள் செய்திருப்பார். நல்ல யோசனை பண்ணிப்பாரு. எதை கணக்கு பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அவ்வளவு நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுவான் என்னன்னு சொல்லிட்டு 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்க. 12:13 வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக சொன்னா என்னன்னு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு என்னை செலுத்துவேன். அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன எண்ணத்தை செலுத்த முடியும், ஆனா ஒன்றை செய்ய முடியும். என்ன? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். சொல்றேன், அவர் செய்த உபகாரங்களுக்கு உபகாரம் என்று சொல்லப்படுவது இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா அறிந்ததான அவர் எல்லா விதமான பிதாவினிடத்திலிருந்து என்ன இருக்கும்? எல்லாமே நன்மையானதுதான் இருக்கும். தீமையானது அவர் கொடுக்கிறது கிடையாது. தீமையானது சூஸ் பண்றவங்க யாருன்னு சொன்னா மனுஷன் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிடையாது. அப்போ நன்மையான ஈவுகளை தந்ததான அந்த ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செலுத்த முடியும். இந்த பூமியில் ஏதாவது ஒன்றை கொடுக்கணும்னு சொன்னாலும் அது அவருடையதுதான். பூமியினுடைய நிறைவு கர்த்தருடையது. நமக்கு என்ன இந்த பூமியில் என்ன இல்லை? ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா நம்மை படைத்ததான ஆண்டவருக்கு அவர் நமக்கு செய்த நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய ஒரே ஒன்று என்னன்னு சொன்னா, சொல்ற என்ன, ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? தொழுது கொள்ளுவேன். அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவதற்கு ரட்சிப்பு என்ன அவசியம்? ஹல்லேலூயா. வழிபோக்க நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்ல மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள், வேத வசனத்தை அறிந்து வேத வசனத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும், பேச முடியும். ஆனால் இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் எனக்கு செய்த உபகாரத்திற்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அப்ப யோசனை பண்ணி இருப்போம், நல்லா யோசிக்கிறவா. அப்ப பாக்குற என்ன, எதை செய்தாலும் அது மேன்மையாகாது. அவர் செய்த உபகாரத்திற்கு தக்க காரியம் அது கிடையாது என்று அவன் அறிந்தபடியினாலதான் ஒன்றை சொல்ல முடியும். என்ன? அவருடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்ளுவேன்? ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை தொழுது கொள்ளுவேன். அப்ப பாத்திரம் என்கிறது என்ன என்பதை நாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேதாகமத்திலே பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷத்துல அழகாக சொல்லப்பட்டதான காரியம் 26ஆம் அதிகாரத்துல அப்ப பாருங்க, அழகா இங்க சொல்ல ஆண்டவர் என்ன, 37ஆம் வசனத்தை பாருங்க. 36 இல்ல, அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, சீஷர்கள் 3 பேர் தான் போறாங்க, வேற யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. 12 பேர்ல 3 பேர் மட்டும் தான் போறாங்க. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவர் சொல்லுவா, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இவர் கூட்டிட்டு போகும்போது அவருக்கு என்ன இருக்குது? துக்கம் இருக்கிறது, வியாகுலம் இருக்குது, அநேக போராட்டங்கள் இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாருங்க, துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர்
என் ஆத்துமா எப்படி இருக்குதா? மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் என்ன? என் ஆத்துமா எப்படி இருக்கிறப்போ மரணத்திற்கு ஏற்ற ஒரு துக்கம் கொண்டதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் ஆண்டவர் என்ன செய்தார்? முகம் குப்புற விழுந்து, ஹல்லேலூயா. நம்ம முட்டி போன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நல்ல கை கால்கள் இருக்கும், கேட்டு செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் என்ன? அவர் சற்று அப்புறம் அவங்களை விட்டு தூரம் போயிட்டு முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், அதாவது நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நல்ல ஒரு சாதாரண உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. மரண தருவாயில, வியாதி கொடுமையிலே மரணத்தை சந்திக்க போகிற சூழ்நிலையில ஹல்லேலூயா போராடுகிறதான அந்த போராட்டத்தின் மத்தியில சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் என்ன சீக்கிரம் எடுத்துக்க, ஏன் எனக்கு இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், பூமியில நான் பட்ட பாடுலாம் போதும், இன்னமா படணும், எடுத்துக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரிடத்துல முறையிடுவாங்க. அதே போல ஆண்டவர் என்ன செய்யறார்? முன்னாடியே சொல்லிடுறார் என்ன? மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என் ஆத்துமா. ஹல்லேலூயா. என் ஆத்துமா எப்படி இருக்குது? துக்கத்தோடு கூட இருக்குது, வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால அவர் சொல்றார் என்னன்னு சொல்லிட்டு, என்ன வேண்டும்னா எடுத்துக்கிறதா என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. நீக்க கூடுமானால் நீ நீக்கிட ஆண்டவர். ஹல்லேலூயா. எடுத்துக்க. அப்ப இந்த பாத்திரம் என்று சொல்லுகிறதான இந்த வேலையில இங்க எதை குறிக்கிறது சொன்னா ஆத்மாவை குறிக்கிறதை பார்க்கிறோம். முன்னாள் சொல்லிட்டு இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனால் முந்தின வசனம் சொல்லுகிறது என்ன? என் ஆத்துமா எப்படி இருக்குதா? மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. அடுத்தது அதே அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன? 42 வசனம் பாருங்க. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று மறுபடியும் போய் ஜெபம் பண்றார். 3வது முறையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3வது முறை அவர் மறுபடியும் அவனை விட்டு போய் 44ஆம் வசனம், 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். 3 முறை போய் ஜெபம் பண்றாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? நல்ல நித்திரையில நல்லா இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன? ஆண்டவரை வந்து பிடித்து கொண்டு போவதற்கு முன்பதாக, சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக இந்த சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்துக்கு கடைசியா போய் ஆண்டவர் என்ன பண்றார்? ஜெபிக்கிறதான வேலையில, துக்கம் ஆரம்பிக்கிறதான வேலையில, வியாகுலம் தொடங்குகிறதான வேலையில அவர் மரணத்திற்கு சமீபமாக அவர் போய் இருக்கிறதை வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். வசனம், மரணம் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக பூமியிலே அவர் வந்தார். அதுதான உண்மை. ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன? இடையில இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அவரே சொல்ற, இந்த பாத்திரம் என் ஆத்துமா என்னை விட்டு எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எடுத்துக்க. ஆனாலும் கூட என்னுடைய சித்தம் கிடையாது. நான் பயந்து போய் நான் சொல்லல, இல்ல பாடுகளை நிமித்தம் நான் பயந்து போய் ஆண்டவரத்துல சொல்லல. ஆனாலும் கூட ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை வந்து பிடிக்கிறதான வேலையில சண்டை சொல்லுங்க, ஆண்டவர் வந்து கைது பண்ணுகிறதான வேலையில ஒருத்தர் என்ன பண்றான்? அப்போ இயேசுவோடு கூட இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதல வெட்டினான். அப்ப பாருங்க, அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் முறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும்
பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஆண்டவர் அவனிடத்தில் சொல்றார். அடுத்து பாருங்க, நல்லா கவனிக்கணும். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அவர் ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவரே, முன்னாடி ஜெபம் பண்ணது என்ன? முன்னாடி ஜெபம் பண்ணது என்னன்னு சொன்னாங்க, இதை பார்த்து என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ள எடுத்துக்க 2 காரியம். ஒன்று இதுல சொல்லப்பட்டது. ஒன்று என்ன? இந்த வியாகுலம், இந்த துக்கம், தேவன் அனுப்பினதான காரியம் எல்லாவற்றையும் சந்திக்கும்படி, எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி தன்னுடைய ஆத்மாவை தேவன் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இவன் செய்ததான காரியத்தை அவன் சொல்லும் போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன? நான் பிதாவை கேட்டுக்கொண்ட என்ன பண்ணுவார் ஆண்டவர்? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்புவார். அப்போ ஒரு லேகியோன் சொன்னா 6000 போர் சேவகர்கள். ஒரு லேகியோனுக்கு எத்தனை பேர் சமம்? 6000. அப்ப 12 சொன்னா எத்தனை ஆயிரம்? 72,000 தூதர்கள். அதற்கு மேலாகவே அவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பிதாவானவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அதனால பண்டைய உரையில போறது. அப்ப வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஆண்டவரை அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே இங்க வந்த சொல்ற என்னன்னு சொல்லிட்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவார்? உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு என்பது எப்படி வரும்? யார் மூலமா வரும்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு வரணும். ஆனா இங்க ஆண்டவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்படி நீங்க இருந்தாக்கா, ஹல்லேலூயா, இந்த பாத்திரம் பாடின வண்ணமா இந்த பாத்திரம் எப்படி இருந்திருக்கும்? அவர் சிலுவைக்கு போகாம, இந்த பாடுகள் படாம, இப்படிப்பட்டதான அவமானங்களுக்குள்ளே அவர் கடந்து போகாம, வேதனைக்குள்ளாம கடந்து போகாம, தன்னுடைய ரத்தத்தை சிந்தாம, தன் ஜீவனை கொடுக்காம அவர் சுலபமா போயிட்டு இருந்தாரு. வந்த மாதிரியே போயிருந்தா இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்திருக்கும்? வெறுமையான பாத்திரமா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. வெறுமையா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன? அவர் சொல்லுகிறதான அடுத்த காரியம் என்ன? மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய, முதல்ல இந்த பாத்திரம் நீங்கிட்டு போட்டோம், வெறுமையா போறதா போகட்டும், ஆனா இருந்தாலும் அது உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. 2வது ஜெபிக்கிறார் என்ன? இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டும்? ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குரிய பாத்திரமாக மாற வேண்டும், உடன்படிக்கைக்குரியதான பாத்திரமாய் மாற வேண்டும். அதுதான் பிதாவுடைய சித்தமும் கூட. ஹல்லேலூயா. அப்ப இந்த பாத்திரம் மாறணும், இந்த பாத்திரம் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா எதனால சொன்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த பாத்திரம், அதனாலே பாத்திரத்தை இடத்துல கூட சொல்றாரு என்ன? இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இவர் ரத்தம் சிந்தலன்னு சொன்னா இந்த புதிய உடன்படிக்கை வருவதற்கு எந்த விதமான காரணமே இல்லை. வெறுமையான பாத்திரம், நாம பிரயாசப்பட்டது எல்லாமே வீண் தான். ரட்சிப்பு என்கிறதான அனுபவத்துக்குள்ளே போயிருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் எப்படியா? இத்தனை பாடுகளினுடைய வழியாக தான். அந்த வழியை முதலாவது ஏற்படுத்தினவர் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கதை சொல்றதா இருக்கா? ஹல்லேலூயா. முதலாவது அவர் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பார்க்கிறோம் என்ன? வெறுமையான ஒரு பாத்திரத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரல. ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி, தன் ஜீவனை நமக்காக கொடுக்கும்படி, ஜீவன் உள்ளவர்களாக நம்மை மாற்றும்படி, அவருடைய ரத்தத்தில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம், அந்த உடன்படிக்கையின் ரத்தம், அது பாத்திரமாக நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதாகம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறதான காரியம் என்ன? அதே மத்தேயு
எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் பாருங்க என்ன அழகாக சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன, அவருடைய ரத்தத்தை குறித்து மத்தியில சொல்லும் போது அது உடன்படிக்கை ரத்தம் சொல்லல. ஆனா நீங்க 1 கொரிந்தியர்ல பவுலுக்கு வெளிப்படுத்துகிறதான வேலையில அப்போ ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது சொன்ன, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ இந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன, வெறுமையாய் அவர் என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, மீண்டுமா அந்த மாதிரியே போக முடியாது. அவர் எப்படி போகணுமா, ஹல்லேலூயா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இவர் தான் என்ன பண்ணார், மகா பிரதான ஆசாரியர். இவர் நம்முடைய எல்லா பாவங்களுக்காக அவர் தம்முடைய ரத்தத்தையே சிந்தி என்ன பண்ணார், அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் போகணும். இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டதான தேவனாலே அவர் கொடுக்கப்பட்டதான காரியங்கள். ஆனா அவருடைய பலவீனத்தின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் அவர் சொல்றார் என்ன, என் ஆத்துமா எப்படி இருக்குது, மரணத்திற்கு ஏதுவான ஒரு துக்கம். ஹல்லேலூயா. மரணத்திற்கு ஏதுவான துக்கம். ஒருவேளை மரணத்தை பார்த்து அவர் பயந்தாரா? அப்படி நம்ம சொல்லப்பட இல்ல இல்ல. ஆண்டவரிடத்திலே அந்த பிதாவிடத்திலே அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாத்திரம் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளணும்னா எடுத்துக்க ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்கணும்னா நீங்கிட்டு போகட்டும், ஆனால் அது என்னுடைய சித்தம் கிடையாது, அது உங்களுடைய சித்தம். அப்ப அவர் சொல்றாரு என்ன, இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணினால் ஒழிய, அடுத்த வசனத்துல, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றார் பாருங்க, என்னென்ன இந்த ஜனங்களுக்காக நான் பட போகிறதான அத்தனை பாடுகளையும் என்னுடைய ஆத்துமா ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கும். அதுவும் உங்களுடைய சித்தம் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். 103ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் போது பாருங்க, 1ல இருந்து வாசித்து பாருங்க. 103ஆம் சங்கீதம் என்ன சொல்றது பாருங்க. பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ 116ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்றான் என்ன, கர்த்தர் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் எண்ணத்தை நான் செலுத்துவேன். அவர் என்னென்ன அப்படி செய்திருக்கிறார் நமக்கு, எனக்காக என்ன செய்திருக்கிறார். 3ல் இருந்து பாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன பண்ணலாம், முடி சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன உபகாரம் செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, முதலாவது என்ன, அக்கிரமங்களை அவர் மன்னித்தார். அக்கிரமங்களை மன்னித்தார். எபேசியரில் சொல்லப்பட்ட வண்ணமாய் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவராய் இருந்த நம்மை என்ன செய்தார், ஆண்டவர் உயிர்ப்பித்தார் கிறிஸ்துவுடனே கூட. அப்ப 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பாருங்க, 2 காரியத்தை அங்கே வேதம் வெளிப்படுத்துகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் நீங்க இங்க கவனிக்கணும் என்ன, ஏனென்றால் எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல்
தங்களுக்கு உங்களுக்காக எனக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி எழுந்தவருக்கென்று ஆண்டவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று எத்தனை பேர் நிதானிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவுள் நிதானித்து அறிந்துன்னு பார்க்கிறோம். நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒரு நிதானம் அவசியம். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்ல என்ன, மரித்தவர்களுக்காக அவர் மரித்திருக்கிறார், உயிரோடு இருக்கிற நமக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறது யாருக்காக சொன்னா, அல்லேலூயா, மரித்து உயிர் தெழுந்ததான ஆண்டவருக்காக நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப பாத்திரத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த பாத்திரத்தினுடைய பங்கு என்ன? இதுதான் நம்ம என்ன பண்ணணும், நிதானிக்க கூடியதான ஒரு காரியம். அப்ப நிதானம் என்பது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னா, நம்மை நாமே சோதித்து அறிகிறதான ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஏதோ திருவிருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை நீட்டி எடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. நீ எதை நிதானிக்கணும்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்ட மரணத்திற்குள்ளாக எப்படியெல்லாம் வியாகுலப்பட்டார், எப்படியெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிறதான அந்த நிதானம், அதை அறிந்து நிதானித்து நீ அவருக்காக பிழைத்திருக்கிறாய் என்று ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் போது உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்கணும்னு சொன்னா, எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. மீட்கப்பட்டதாக, கழுவப்பட்டதாக, சுத்திகரிக்கப்பட்டதாக. அதுதான் பாருங்க, வசனம் எழுதியிருக்கு பாருங்க, என்ன பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தம் எப்படி வரும்? அது தேவனுடைய சித்தம். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்தம் ஒரு மனுஷன் எல்லாமே நம்ம பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக நம்ம மாறிட்டோம். என்றைக்கு அதாவது ஆதாம் பாவம் செய்தானோ அன்றைக்கு அவன் எந்த மரணத்தை சந்திச்சான்னு சொன்னா, ஆத்மா மரணம். அல்லேலூயா. ஆத்மாவிலே அவன் மரணம் அடைஞ்சான். ஆத்மாவை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னு சொன்னா அது வேற யாரால முடியாது. அவருக்காக ஒருத்தர் மரித்து அவருக்காக உயிர் தெழுந்து வந்தால் வழி அவனுடைய ஆத்மா மீண்டும் உயிர் பெறாது. அதுதான் உண்மை. அல்லேலூயா. மரித்தவர்கள் தான். ஆனா அவர்கள் உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்க இருக்குதுன்னு சொன்னா, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொன்றையும் நிதானிக்கிறதான வேலையில, ஒவ்வொன்றையும் யோசிக்கிறதான வேலையில நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நான் கர்த்தரை தொழுது கொள்ளணும். இங்கே சங்கீதக்காரன் இன்னொரு காரியத்தை சொல்றான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். அப்ப அந்த பரிசுத்தமும் இந்த ரட்சிப்பும் எப்படி வருதுன்னு சொன்னா, வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஒரே ஒரு பலியினாலே, ஒரே ஒரு பலி, அந்த ஒரே பலியினாலே உலகம் முழுவதும் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய பலியினாலே பரிசுத்தப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு தரம் பலியிட்ட பலியினாலே இன்னைக்கு நாம எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தமாயிட்டோம். அடுத்த காரியம் என்ன, அவருடைய தம்முடைய ரத்தத்தினாலே, ரத்தம் சிந்தி பலியிடப்பட்டதினாலே பரிசுத்தமானோம். இரண்டாவது என்ன, நம்ம ரட்சிப்புக்குள்ளாக போகும்படி அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் உண்மைங்க. இதன் காரியம் என்ன, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அதுக்குள்ள என்ன இருந்தது, உடன்படிக்கை பலகை இருந்தது. எத்தனை கற்பனை கட்டளைகள் கொடுத்தாரோ அது உள்ள வச்சிருந்தாங்க. மண்ணாம வச்சிருந்தாங்க. ஒரு காஞ்சி போன ஒரு கோல், ஆரோனுடைய கோல் உள்ள வைக்கிறது. பார்த்தா இது எப்படி இருந்தது, அது காஞ்சி போனதா? அது எப்படி இருந்தது, துளிர் விட்டது. அது எலியேசருடைய பெயர் எழுதப்பட்டதான கோல், அது வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆரோனுடைய கோல், ஹல்லேலூயா. ஆரோனுக்கு பிறகு யார் வந்தா, எலியேசர் வந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய பெயர், அவனுடைய
எழுதப்பட்டதான காரியம் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பற்றி வேற. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? அதை இவங்க தான் சுமக்கணும், இவங்க தான் எடுக்கணும், யாருக்கிட்ட போக முடியாது, ஆசாரியம் மட்டும் தான் போகணும். இதுதான் அந்த உடன்படிக்கை பற்றிக்குரியதான காரியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்மையே பலியாக, அல்லேலூயா, அந்த 26ஆம் அதிகாரம் மத்தேயுவில் எழுதப்பட்ட வண்ணமாய் முதலாவது பண்ணின ஜெபம் அல்ல, அது வெறுமையான காரியம். இரண்டாவது எடுக்கிறார் ஜெபம் என்ன? இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணினால் ஒழிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆத்துமா என்ன பண்ணல, இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக படப்போகிற பாடுகளுக்காக என் ஆத்துமா பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. என் ஆத்துமா ரெடி, நான் ஒப்பு கொடுக்க ரெடி. ஏனாலும் என்ன, எல்லாமே பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஊழியம் செய்யும் போது பிதாவினுடைய சித்தம், இப்படி மரண தருவாயில் இருக்கும் போது கூட ஆண்டுடைய சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பார்க்கிறோம் என்ன, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரம், அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கல சொன்னா அது ரட்சிப்பின் பாத்திரமா இருந்திருக்காது, அது வெறுமையான ஒரு பாத்திரமா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய பாடுகளை நினைவு கூறும்படி, நிதானிக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு கூட சொல்ல என்ன, வேற எதையும் என்னால செய்ய முடியாது. ஒன்னே ஒன்று சொல்ல என்ன, அவருடைய நாமத்தை என்னால் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா, உயர்த்த முடியும். அவருடைய நாமத்தை நான் உயர்த்த முடியும். அந்த நாமத்தை தொழுது கொள்ள முடியும். அந்த நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், அந்த நாமத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், நாம் இந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன, வேதம் தெளிவா சொல்லுகிறது என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஹல்லேலூயா. மத்திய வெட்டலாங்க, ஆடு வெட்டலாங்க, மாட்டை வெட்டலாங்க, கோழி வெட்டலாங்க. அந்த ரத்தம் எந்த மனுஷனையும் சுத்திகரிக்கல, எந்த மனுஷனுடைய பாவத்தையும் நீக்கல. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறதான காரியம் என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை, எந்தெந்த பாவத்துக்கு எந்தெந்த பலிதான் இடணும் பழைய ஏற்பாடு. ஆனா எல்லா பாவத்திற்கும் ஒரே ஒரு பலி என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால நாம என்ன பண்றோம், சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குதுன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஏன் அந்த நாமத்தை நான் தொழுது கொள்ளணும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப பாத்திரம் இருக்கிறது, நாமம் இருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 4:12 அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பூமியின் மீதும் வானத்திற்கு கீழே பூமியின் மீது எங்கும் என்னவா என்ன? ஹல்லேலூயா. மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன பண்ணப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லையே. ரட்சிப்படைய அந்த இடத்துல வாசிங்களா, அவராலே இயேசு கிறிஸ்துவாலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கோ என்னவா, வானத்தின் கீழெங்கோ மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்றான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் மரிக்காமல் வெறுமையான ஒரு பாத்திரமாய் இருப்பாரானால் இந்த நாமத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, அறிக்கை இடவும் முடியாது, சொல்லவும் முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அதுவும் உங்களுடைய சித்தத்தினால் என்று ஒப்பு கொடுக்கிறார். பாத்தீங்க, அது என்ன பாத்திரம்? வெறுமையான பாத்திரம். அவர் வந்தாரு, 3 வருஷம் ஊழியம் செய்தாரு,
மரித்தார், போயிட்டார். யாருக்கு எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. முன்னே சொல்லப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று சொல்லவே முடியாது. அடிக்கப்பட்டால் ஒழிய ஒரு ரட்சிப்பின் பாத்திரங்கள் உருவாவதற்கு எந்த விதமான காரணமே இல்லை. ஆனால் கட்டாயம் அவர் என்ன பண்ணணும்? அடிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டாதான் இந்த உலகத்துல எல்லாம் நடக்கும். பாருங்க, ஏன் சொன்னா இங்க பார்க்கிறோம் என்ன, 103ஆம் சங்கீதத்தில் வாசித்த பாருங்க, அக்கிரமங்களை மன்னிக்கணுமா, முதலாவது இவர் என்ன ஆகணும்? அவர் மரிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டுமா, அது எல்லாம் எங்க இருக்குது? அந்த மரணத்தின் மூலமாக. மரணத்திற்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஆண்டவர். எப்போ? சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கும் போதுதான் எல்லாத்தையும் முடிச்சதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா கெத்செமனே தோட்டத்தில் அப்படி சொல்லவே இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கும் போது அவர் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. நான் மரணத்திற்கு ஏதுவான துக்கம், என் ஆத்துமாவிலே மரணம் வந்துருச்சு. ஆண்டவரே என்ன செய்யறதுன்னா, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஜெபம் பண்ணார். ஆனா இது அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்ன? தேவன் தெளிவாய் நமக்கு கொடுக்கிறதான காரியம் என்ன? அவர் அடிக்கப்பட வேண்டும். முன் குறிக்கப்பட்டதான எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் இவர் மூலமாக என்ன பண்ணணும்? நிறைவேற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இவர் மூலமாக சொல்லப்பட்டதான, இவரை குறித்து சொல்லப்பட்டதான வேத வாக்கியங்கள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அப்போ பாத்திரம் என்பது என்ன? அவருடைய ஆத்துமா. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறதான அந்த சூழ்நிலை அவர் வெளிப்படுத்தும் போது அவர் சொன்னார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகிறோம். அப்ப அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போது அந்த பாத்திரத்தை குறித்து வேதாகமம் தெளிவா சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, போஜனம் பண்ணின பின்பு 1 கொரிந்தியர் 11:25 அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க? நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப நிதானம் என்ன? நினைவு கூறுதல் என்ன? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நிதானம் இல்லாம அவன் பேசிட்டான், நிதானம் இல்லாம சொல்லிட்டான், நிதானம் இல்லாமல் செய்துட்டான். ஆனா நினைவு கூறுவது என்னன்னு சொன்னா, தேவன் எனக்காக செய்த எல்லா உபகாரங்களையும் ஒரு முறை கூட நான் என் நினைவுக்கு கொண்டு வந்து அதற்கேற்ற காரியத்துக்குள்ளே நான் கடந்து போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன உபகாரம் செய்தார் ஆண்டவர்? என்ன செய்தார்? நாம முதல்ல எப்படி இருந்தோம்? தூரமா இருந்தோம். வேதம் நிறைய காரியங்களை சொல்லுது. முன்னே தூரமா இருந்தோம், இப்ப நம்ம கிட்ட இருக்கிறோம். முன்னே நம்ம அந்நியராய் இருந்தோம், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக மாற்றக்கூடியதான ஒரு காரியம் எதன் மூலமா வந்ததுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக. அதனாலதான் இன்றைக்கு நாம அந்த மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கலன்னு சொன்னார், தன் ஜீவனை நமக்காக கொடுக்கலன்னு சொன்னார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தலன்னு சொன்னார், பாவ மன்னிப்பு என்கிற மீட்பையே நம்ம பெற்றிருக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்திலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். குமாரனாகிய ரத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் பாவ மன்னிப்பு, மீட்பு. ஹல்லேலூயா. அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குது? என்னுடைய ரட்சிப்பு இருக்கிறது. அந்த பாத்திரம் என்கிறதான அந்த ஆத்துமாவை தேவன் எனக்காக கொடுக்கிறேன்னு சொன்னா, என் ஆத்துமா எப்படி இருக்காது? ரட்சிப்புக்குள்ள இருக்காது. என் ஆத்துமா தேவனுக்கு பெரியமுள்ள ஆத்துமாவாக மாறி இருக்க முடியவே முடியாது. எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே பலியினாலே இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் திருவிருந்து, திருவிருந்து குறித்து நாம் என்ன பண்றோம்? நிதானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்காக
இங்க இந்த இதுல படம் ஓடிட்டு இருக்கு, பார்த்திருக்கீங்களா? திருவிருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டார், எப்படியெல்லாம் காயப்பட்டார், அடிப்பட்டார், ரத்தம் சிந்தினது, சிலுவையிலே மாட்டுகிறதான வேலையில, முள்முடி சூடுகிறதான வேலையில, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததா இருந்தாலும் கூட மீண்டும் நினைப்பூட்டுவது தேவனுடைய காரியம் தான். ஏன் சொன்னா இயேசுவுடைய ரத்தம், அவருடைய சரீரம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வேலை செய்யணும். அது அந்த ரத்தம் என்ன செய்யணுமோ அது செய்யணும், அந்த சரீரம் என்ன செய்யணுமோ அது செய்யணும். அது இல்லாம இருக்குதுன்னு சொன்னா எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. வெறுமையான பாத்திரத்தை போலதான். அப்போ உடன்படிக்கையின் பாத்திரம், நிரம்பி வழிகிறதான பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம் என்று வேதம் வெளிப்படுத்துகிறதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் என்ன? ரட்சிப்பினுடைய பாத்திரம். அந்த ரட்சிப்பினுடைய பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னா ஆண்டவருடைய உடன்படிக்கையினுடைய ரத்தம் அதுக்குள்ளே. அந்த ரத்தத்தை தான் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? ஹல்லேலூயா, பானம் பண்ணபடி நான் கொடுக்கிறேன். உங்களை கழுவும்படி. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிறோமா? உள்ளும் புறமும் சுத்திகரிக்க வேண்டும். அப்படி பாவத்தை கழுவ வேண்டும் என்றால் கட்டாயம் நீ என்ன பண்ணணும்? இந்த ரத்தத்தை நீ பானம் பண்ணிதான் ஆகணும். அப்படி மாம்சத்தை புசித்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. என்னுடைய ரத்தத்தை புசித்து, என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற இடத்துல எனக்கு என்னிடத்தில் என்ன இருக்கு? அவனுக்கு பங்கு இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்ற. ஒரு பங்கு இருக்குது. இந்த திருவிருந்துக்கென்று ஒரு பங்கு இருக்குது. இந்த திருவிருந்துக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. பேதுரு எழுதுவான் என்ன? அவருடைய தழும்புகளாலே நீங்கள் என்ன நீங்க குணமானீர்கள். ஹல்லேலூயா. இந்த தழும்பு இல்லைன்னு சொன்னா உன்னுடைய நோய்கள் என்ன போறதில்ல, குணமாக்கப்பட போறது கிடையாது. ஹல்லேலூயா. பாவம் யாருக்குமே தெரியாது. என் இருதயத்துல என் ஆத்துமாவில் என்ன இருக்குது என்று தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த பரிசுத்த ரத்தம் மட்டும்தான் என்ன பண்ணும்? நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை கழுவி உன்னை சுத்திகரித்து பிதாவுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவனாக அவரை தொழுது கொள்ளும்படி தேவன் உன்னை தகுதி கொள்ளவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தான் நம்ம இருக்கிறோம். ரட்சிப்பின் அலங்காரம் இருக்கிறது, ரட்சிப்பின் பாத்திரம் இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? 11 மாதம் அவர் ரத்தத்தை பானம் பண்ணி இருக்கிற, அவருடைய சரீரத்தை புசித்து இருக்கிற. என்னைக்கு திருவிருந்து எடுக்க ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அன்றையில் இருந்து இன்றைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? திருவிருந்து எடுத்துட்டு இருக்கிறேன். அவருடைய ரத்தத்தினாலே என்ன பண்ண கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கிற. மாசம் மாதம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள ஒரு தொழுது கொள்ளுகிற ஒரு ஆராதனை செய்யும்படி தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுதாங்க உண்மை. ஆத்துமா என்ன? ஆத்துமா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாசருவை குறித்து தெரியும், ஒரு ஐஸ்வர்யானை குறித்து தெரியும். லாசரு அடக்கம் பண்ணப்பட்டதான வேலை, மரித்ததான வேலையில லாசரு எப்படி போனான் மேல? ஹல்லேலூயா. ஐஸ்வர்யன் மேல போன மாதிரியே போனானா இந்த பாதாளத்துக்கு? இல்ல. இந்த ஐஸ்வர்யவன் மரித்து அவன் பாதாளத்துக்கு போனா, லாசரு மரித்த பின்பு அவனை யார் என்ன பண்ணாரா? தேவ தூதர்கள் அவனை கொண்டு போய் அவனுடைய மடியில வச்சாங்களாம். ஏன்? இளைப்பாறுவது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ மேல் பாதாளத்திலே யார் இருக்கிறான்? ஆபிரகாம் இருக்கிறான், லாசரு இருக்கிறான். கீழ் பாதாளத்திலே, நரகம் என்கிறதான கீழ் பாதாளத்திலே இங்க ஐஸ்வர்யன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் ஆத்துமா அங்க போகுது. அப்ப அவன் இவன் பேசுறான் பாரு. ஆத்துமா என்ன பண்ணுது? அந்த ஆத்துமாவோடு கூட பேசுது. அங்க இருந்து ஆபிரகாம் இவனோடு கூட பேசுறான். ஆனா லாஸ்ட்ல அவன் கூட பேசல. அவர் என்ன பண்ணிருக்காரு? மடியில தூங்கிட்டு இருக்கிறார், இளைப்பாறி கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறார். அப்போ ஆத்துமா என்கிறதான காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். இல்ல ஹல்லேலூயா. ஆத்துமா ஆவி சரீரம் சொன்னாலே வசனம் சொல்லுது, இந்த சரீரம் என்ன வரும்? ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. ஆத்துமா இருக்கணும், ஆவி இருக்கணும்.
அது இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? இது மூன்று சேர்ந்து இவையோடு கூட சேர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? இந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்ப அவன் சொல்றான், ஆத்மாவிலே பேசுறான் ஆபிரகாம், ஆண்டவனே ஹல்லேலூயா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வேதனை பட்டுட்டு இருக்கிறேன். தாங்க முடியாததான வேதனை. இந்த வேதனை தான் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அடைந்தார். ஹல்லேலூயா. இதே வேதனை ஆண்டவருக்கு இருந்தது. இவன் சொல்றான், என்ன ஆண்டவரே, நான் நரகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வேதனை பட்டுட்டு இருக்கிறேன். ஆபிரகாம் பார்த்து சொல்றான், என்ன உன் விரல் கிடையாது, லாசருடைய விரல்ல ஒரு சொட்டு தண்ணிய நாக்கில பட்டு குளிர போட்டு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிகழ்ச்சி அங்க நடந்து இருந்தாக்கா அந்த இடம் முழுவதும், நரகம் முழுவதும் என்ன இருக்கும்? குளிர்ச்சி ஆயிட்டு இருக்கும். எல்லாரும் என்ன பண்ண, அந்த எரிச்சல் இருந்து நல்லா குழுகுலுன்னு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, என்னவா இடையில ஒரு பிளவை ஏற்படுத்தி எந்த விதமான தொடர்பு இல்லாத பேசலாமே தவிர நீ அங்க போக முடியாது, நீங்க வர முடியாது. ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்ன வைப்பதனுடைய நோக்கம் என்ன? ஆத்மாவிலே படுகிறதான வேதனை குறித்து ஒருத்தர் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அந்த இடத்துல இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம அறிந்து கொள்ள முடியும். இவன் சொல்ல என்ன, பாதாளத்திலே அவன் படுகிறதான வேதனையை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படிதான், என்ன என்னுடைய ஆத்மா எப்படி இருக்குது? மரணத்திற்கு ஏதுவான துக்கம், வேர்வை வரும். ஆனா அவருக்கு வந்த வேர்வை எப்படி இருந்ததா? ரத்த வேர்வை இருந்ததா? ஹல்லேலூயா. சாகிற நிலைமை. பிசாசு எப்படியாகிலும் ஆண்டவரை சிலுவைக்கு போகக்கூடாதபடிக்கு ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று. ஆனா முடிஞ்சதா? இல்லையே. அப்ப கூட ஆண்டவர் சொன்னார், உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆனா என்னுடைய விருப்பம் என்ன? இந்த பாத்திரத்திலே நான் என்ன பண்ணணும்? பானம் பண்ணணும். அப்படின்னா என்ன? என்னுடைய பானம், என்னுடைய ஆத்மா எவ்வளவு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கூட, ஹல்லேலூயா, ஆனா என்னுடைய தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்தினுடைய பாவம், இந்த உலகத்தினுடைய காரியம் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, என் தலைமையிலதான் வந்து இருக்குது. நான் இதை வேண்டாம் சொல்லிட்டு போனா ரட்சிப்பு என்பது உலகத்துக்கே கிடையாது. யாருக்கு பரிசுத்தம் என்பதே இல்லை. ஹல்லேலூயா. முன் செய்த காரியங்களே தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பான். ஆசாரியின் அவசியம் இருந்துகிட்டே இருப்பான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாம இருந்திருக்கும். எல்லாம் தீர்க்கதரிசியை சார்ந்து வாழ்கிற காலமாவே இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன இத்தனை சூழ்நிலையிலும் தன்னை தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையே தந்து இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளாக உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார் சொன்னார். அது தேவனுடைய இரக்கம். வசனம் சொல்லுது, உனக்கும் எனக்கு செய்ததான உபகாரம் என்ன? கிருபையினாலும். ஹல்லேலூயா. இன்னொன்னு என்ன? இரக்கங்களினால் என்ன பண்ணார்? ஆண்டவர் நம்மை முடிசூட்டினார். யார் நிமித்தம்? அவர் செய்ததான உபகாரம் என்ன? இயேசு கிறிஸ்து இல்லைன்னா கிருபையே கிடையாது. ஹல்லேலூயா. இரக்கம் கிடையாது. 3.5 வருடம் அவருடைய ஊழியத்தை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் போயிட்டு அவர் என்ன பண்ணார்? மனம் திரும்புகிற தேவனாக, சந்திக்கிற தேவனாக, விடுதலை கொடுக்கிற தேவனாக இருந்து கடைசியில என்ன பண்ணார்? அவர் தன்னுடைய ஜீவனையே ஹல்லேலூயா உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த ஜீவன் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தம் உடன்படிக்கையின் பாத்திரத்தில் இருக்குது. அந்த பாத்திரத்தை உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ரத்தம் எங்க இருக்குது? நம்முடைய ஆத்துமாவிலே. ஹல்லேலூயா. கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய். ஹல்லேலூயா. அதனால இப்ப என்ன? அந்த பாத்திரத்தையும் கொடுத்துட்டாரு, அவருடைய நாமத்தையும் கொடுத்துட்டாரு. ரட்சிப்பின் பாத்திரம், இந்த ரட்சிப்பின் பாத்திரம் யாரிடத்தில் இருக்குதோ அவங்களுக்குள்ளே ரட்சிப்பு என்கிறதான மற்றவர்களுடைய ரட்சிப்பையும் தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் சொல்ல. அதனாலதான் அந்த ரட்சிப்பை நீங்க வெளியே போய் என்ன பண்றீங்க? அநேகருக்கு சொல்லி
தேவன் பக்கம் கொண்டு வருவது என்ன? உங்களுடைய பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்குது? ரட்சிப்பின் பாத்திரம். அது வெறுமையான பாத்திரம் கிடையாது. வெறுமையான பாத்திரமா இருந்தா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ரட்சிப்பின் பாத்திரமா இருந்தாதான் தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதான உறவினுடைய ஐக்கியம் வளர்ந்துகிட்டே வெதப்படாமல் சொல்லுங்க. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.